ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ரொம்ப நாளாக தீமினல் பேட்ச் பற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. நிறைய பேருக்கு முதல்ல இருக்கிற சந்தேகம், நான் வந்து தீமினல் பேட்சில் சேரலாமா வேணாமா, எனக்கு அதுலேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அப்பா அம்மா என்னை விடுறாங்க விடலைன்றது வேறு, என் ஸ்கூல் டைமிங் கூட இது செட் ஆகுமா, ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்கை நான் செய்ய முடியுமா, ஸ்கூல் ஹோம் ஒர்க் பண்ண முடியுமா, இதில் சேர்ந்தால் என்னால் 500 out of 500 எடுக்க முடியுமா, நிறைய பேருக்கு இப்படி நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? உங்களோட எல்லா டவுட்ஸுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் முதல்ல நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு, முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு. ஸோ தட் தீமினல் பேட்ச்னா என்ன ஏதுன்றது விவரம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இந்த தீமினல் பேட்ச் அப்படின்றத நம்ம ஆன்லைனில் எடுக்கிற ஒரு டியூஷன். இது எப்படியான ஆன்சர் நடக்கும்? ஏதாவது ஒரு கூகுள் மீட் மூலயமா நடக்குமா? இல்லை, நம்ம வேதாந்து, நம்மளுடைய எட்டெக் கம்பெனி வேதாந்து இருக்குது இல்லையா, இந்த வேதாந்து வந்து ப்ளே ஸ்டோரில் நாங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி, ஓகே, ஒரு ஸ்னாப்சாட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்படியே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேதாந்து அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வேதாந்து ஜேஇ நீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சரியா? பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நம்ம தீமினல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இது எல்லா கிளாஸும் வேதாந்து ஆப்பில் தான் வரும். ஏன் நான் வேதாந்து ஆப்பில் வந்து என் ஆன்சர் கிளாஸ் கவனிக்கணும்? யூடியூப்லேயே நான் கவனிச்சுட்டு போகலாமே. ஆமாம், யூடியூப்பில் ஆனால் விளம்பரம் இருக்கும், யூடியூப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இதில் அதெல்லாம் இருக்காது. இவ்வளோ தானே பிரச்சனை. டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா என்ன, நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், நான் படிச்சிருவேன், வெரி குட். பட் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் தீமினல் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th படிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வச்சுருக்கணும். இப்போது ஸ்கூலுக்கு ஒரு பென் இல்லாமல் நம்ம போக முடியுமா? ஒரு பென்சில் இல்லாமல், ஒரு எரேசர் இல்லாமல் போக முடியுமா? போயிட்டு பக்கத்தில் கடை வாங்கிக்கலாம். தீமினல் அப்படி பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் ஒரு பென்சில், பென்னு, எரேசர்லாம் எந்த அளவுக்கு அப்சல்யூட் நெசசரியோ ஸ்கூல் போகிறதுக்கு, ஓகே, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தீமினல் பேட்ச்க்கு இருக்குது. உங்களுக்கு இதில் தீமினலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் போர்ட் சிலபஸை உங்களால் லைன் பை லைன் படிக்க முடியும். இந்த பேட்ச்சில் நீங்கள் சேர்றீங்கன்னா இப்போயிலிருந்தே நீங்கள் ஜேஇ, நீட்டு, விஐடி, எஸ்ஆர்எம்ஜி, இந்த மாதிரி இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்னும் ஒரு 50 லிஸ்ட்டு போடலாம். அதுக்கே நான் ஒரு தனி வீடியோ போடலாம். அவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் இது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே கேரண்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அது எல்லாத்த விட நீங்கள் எப்போ எதை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நினச்ச நேரத்தில் படிக்கிறதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல். சரியா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 7 மணி ஆச்சு அப்படின்னா, சாயந்தரம் 7 மணி ஆச்சு அப்படின்னா நாங்கள் இதில் உங்களுக்கு லைவாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லைவ் கிளாஸஸ் ஏற்கனவே எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டடாக கொடுத்துட்றேன். இது இல்லாமல் இந்த லைவ் கிளாஸஸ் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் லைவாக நடத்தும் போதே நான் எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணி படிச்சுக்கிறேன், டீச்சர் கூட வந்து பேசிக்கிட்டே சேட் பண்ணிக்கிட்டே நான் படிச்சிடுறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நான் செல்ஃப் ஸ்டடிக்குன்னு டைம் ஒதுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ண மாட்டேன். நான் டெய்லி ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வரேன், ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணுறேன், ஹோம்ஒர்க் கொடுக்கலனா பண்ணுறதில்ல. டெஸ்ட்டு சொன்னால் படிப்பேன், டெஸ்ட்டு சொல்லனா படிக்க மாட்டேன். எனக்குன்னு தனியாக செல்ஃப் ஸ்டடி எனக்கு பண்ணவே தெரியல. அப்போ தீமினல் பேட்சில் சேர்ந்துடலாம். தீமினலில் நீ படிக்கிறது தான் உன்னுடைய செல்ஃப் ஸ்டடியாக இருக்கும். சரியா? ஸோ எவ்ரிடே நீங்கள் 7 மணிக்கு கிளாஸ் கவனிக்கும் போது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு உங்களோட அந்த செல்ஃப் ஸ்டடி கோட்டாவை நாங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். இது மட்டும் இல்லாமல் நீ பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உனக்கு என்ன நோட்ஸ் வேணும், பிடிஎஃப் வேணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும், இது எல்லாமே உனக்கு ஒரே இடத்துல கிடச்சிட போகுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வேத் ஏஐ மூலயமா உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே 24/7 உடனே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தீமினல் அப்படின்றது இட் இஸ் அ மஸ்ட் ஹேவ். தீமினல் இல்லாமல் 10th போகக்கூடாது. புரியுதா? இல்லாமல் 10th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே வேண்டாம். ஐயோ நான் லேட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா கூட இப்போவாவது கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் இட். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கேன் ஆன்சர். ஸ்கூலும் தீமினலும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நீ தீமினலில் ஜாயின் பண்ணுறதே ஸ்கூலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உன் ஸ்கூலில் நீ இன்னும் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்,
உன் ஸ்கூலில் எப்படி நீ 24வது ரேங்க்கில் இருக்கிறனா டாப் 10ல் உன்னை நான் கொண்டு வந்து காட்டுறேன், டாப் 10ல் இருக்கனா டாப் 5ல் கொண்டு வரேன், டாப் 5ல் இருக்கனா ஃபஸ்ட் ரேங்க்குக்கு கொண்டு வரேன். அப்போ அதுக்கு உன்னை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு தான் நீ தீமனலில் ஜாயின் பண்ணவே போகிற. புரியுதா? அப்போது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற பிடிஎஃப் எல்லாமே உங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண வச்சிரும். உனக்கு எத்தனையோ நாள் மேக்ஸில் ஹோம்ஒர்க் தராங்க, எத்தனை நாள் நம்ம ஆக்சுவலாக செம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சு இப்படி தான் இதோட ஆன்சர் கொண்டு வரணும்னு தெரிஞ்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வெரி ஃபியூ, ஒரு கிளாஸில் 10 பேர் வேணால் அதை செய்கிறீங்க. மீதி பேரெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன் சோர்ஸில் போகிறோம், பார்த்து காப்பி அடிக்கிறோம், எழுதுகிறோம். அதை கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சா, எனக்கு இன்றைக்கி ஒரு 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, உடனே இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் அதை கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டு நானே போட்டு பார்க்க முடியும்னா அதுக்கு தீமினல் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தேவையான பிடிஎஃப் நோட்ஸு நாங்கள் தரோம், அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் தரோம். இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் நாளைக்கு ஓகே உனக்கு ஒரு டெஸ்ட்டு சொல்கிறாங்க, யூனிட் 3 மேக்னட்டிசம் ஃபுல்லாக வந்து உனக்கு டெஸ்ட் இருக்குது, சவுண்டு சாப்டர் 10th ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டு உனக்கு வரும்போது நீ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழகாக உனக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷனில் சொல்லி கொடுத்து வீடியோஸ் ஏற்கனவே இதில் பேக்டாக இருக்கும். உனக்கு என்ன தெரியலையோ அதை உடனே பார்த்து நீ இந்த டெஸ்ட்டுக்கு இதில் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஸ்கூலில் குவார்ட்டர்லி வருது, ஹாஃப்லி எக்ஸாம் நடக்க போகுது, அப்போ அதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணித்தரோம். ஸோ நீ குவார்ட்டர்லியோ ஹாஃப்லியோ வரும்போது நீ தனியாக போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்லை. வி வில் பி தேர் அண்ட் வி வில் பி கைடிங். புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே ஸ்கூலும் தீமனலும் அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும். எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, ஸ்கூலில் வேறு டாபிக் நடத்துவாங்க, நீங்கள் இங்கே வேறு டாபிக் நடத்துவீங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறது? 2 திங் ஆகும், அதான் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஸ்கூல்லேயும் ஒரே கான்செப்ட் தான் வேணும், தீமனல்லையும் ஒரே கான்செப்டை நீங்கள் அன்றைக்கி லைவில் தான் எடுக்கணும் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. நான் இங்கேயே ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கூலில் ஒவ்வொன்றும் நடத்துவாங்க. நான் இதில் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தனியாக கிளாஸஸ் எடுக்க முடியாது, அதையும் நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். பட் உனக்கு எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ இருக்கிறதுனால ஸ்கூலில் உனக்கு ஒரு டாபிக் நடத்துனாங்கன்னா நீ அந்த டாப்பிக்கை திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரெக்கார்டட் வீடியோ வச்சே படிச்சிடலாம். அந்த ஸ்மார்ட்னஸ் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கிறவங்களால தான் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கவும் முடியும். இதை நான் வந்து நல்ல மார்க் எடுத்த பசங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுனால சொல்கிறேன். நாங்கள் போய் இப்போ எல்லாரையும் நேரில் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம்ல, ஒருத்தன் விடாமல் அத்தனை பேருக்கிட்டேயும் அந்த ஸ்மார்ட்னஸ் இருந்தது அண்ட் அவங்களால இதை கிராக் பண்ண முடிஞ்சுது. இதில் தைரியமாக அந்த ஸ்மார்ட்டான மூவை பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா ப்ராபப்ளி சக்சீட் ஆகிறதும் டஃப்பு தான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இப்போவே நீ ஒரு சில டிசிஷனை கான்ஷியஸாக எடுத்துரு, சரியா? சரி, இப்போது நீங்கள் வந்து யூடியூப்லேயும் டீச் பண்ணுறீங்க, தீமனல்லையும் டீச் பண்ணுறீங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன வித்தியாசம்? யூடியூப்பில் நாங்கள் நடத்துறது நீ எவ்வளோ புரட்டி பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உனக்கு புக்கை நாங்கள் லைன் பை லைன் நடத்துகிறோமா, இல்லை உன்னோட ரிசல்ட்டுக்கு நாங்கள் யூடியூப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறோமா அப்படின்னா கிடையாது. எப்படி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? நீ மார்க் கம்மியாக எடுத்துட்டுனா அதுக்கு நான் பொறுப்படா அப்படின்னு வாட்ட நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நீ தீமனல் பேட்ச்குள்ளே வர அப்படின்னும் போது எனக்கு உனக்கு ஃபுல் புக்கை நான் லைன் பை லைனாக ப்ராப்பராக கவனித்து நீ புரிஞ்சுக்கிற மாதிரி நடத்தி தர முடியும். புக் பேக்கை போத் லைவ் அண்ட் ரெக்கார்டடாக நடத்த முடியும். வீக்லி டெஸ்ட்டு உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணி தர முடியும். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன், ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நான் வந்து கொடுக்க முடியும், சரியா? இப்போ க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக வருஷம் எல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து பார்த்தோன்னா இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசல்ட் அப்படின்றது முழுக்க எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால எங்களால் இன்னும் பொறுப்பாக இன்னும் சூப்பராக உங்களை படிக்க வைக்கவும் முடியும். ஸோ தீமனல் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போது நம்ம தீமனல் பேட்சில் நீங்கள் இமிடியேட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை போய் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பரை போட்டுட்டு இப்போ எப்படி பே பண்ண போகிறீங்கன்ற ஆப்ஷனில் புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், QR கோட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு வரும். அப்பா ஃபோன்லேருந்து டேரெக்டாக QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டது, அப்பா ஃபோன்லேருந்து நான் பே பண்ணிவிட்டு இல்லை இன்னொருத்தர் ஃபோன்லேருந்து நான் பே பண்ணிவிட்டு கிளாஸ் கவனிக்க முடியுமா? நீ எந்த ஃபோனில் இருந்தோன்னா பே பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஃபோனில் நீ பேமெண்ட் பண்ண போறியோ அது மூலிமா QRஐ மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கும், முடிஞ்சிச்சு. ஸோ ஆல் ப்ராப்ளம் இப்போது சால்வ் ஆகிடுச்சு, சரியா? எஸ். ஸோ தீமனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் மார்க்கான 500 out of 500 10th அச்சீவ் பண்ணுங்கள், சரியா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், குட் பை.